நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. ரயில்வே தண்டவாளத்தில் சடலமாக கிடந்த இளைஞர் சந்தேக வழக்கு என பதிவு செய்து விசாரணையில் இறங்கிய போலீஸ். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் காத்திருந்த அதிர்ச்சி. இளைஞரை அடித்து கொலை செய்துவிட்டு விபத்தில் உயிரிழந்து விட்டதாக நாடகம். இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த நபர்கள் யார்? நடந்தது என்ன? கிராம மக்கள் ஒரு சிலர் ரயில்வே தண்டவாளம் வழியா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ தண்டவாளத்துக்கு நடுவுல ரத்த வெள்ளத்துல ரோஹித்ங்கிற இளைஞர் உயிரிழந்து கிடந்திருக்கார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் முதல்ல சடலம் கிடந்த இடத்துல ஆய்வு பண்ணாங்க. அடுத்து சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் இளைஞர் ரயில்ல விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரா, இளைஞர் மேல எதிர்பாராத விதமா ரயில் மோதிருச்சா, இளைஞரை யாரும் அடிச்சு கொன்னுட்டு சடலத்தை இங்க போட்டிருக்காங்களான்னு டவுட் ஆகி இத சந்தேக கேஸா ஃபைல் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. முதல்ல ரோஹித்தோட மனைவி கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க போலீஸ். அப்போ காலையில வேலைக்கு போன என் கணவர் இப்ப தண்டவாளத்துல சடலமா கிடக்குறாருன்னு சொல்லி அழுது இருக்காங்க ரோஹித்தோட மனைவி. அதுக்கடுத்து ரோஹித்தோட இறுதி சடங்கை எல்லாம் முடிச்ச அவங்க மனைவி அதுக்கப்புறம் எந்த ஒரு சோகமும் இல்லாம போன்ல அடிக்கடி யார் கூடவோ பேசிட்டு இருந்ததா கூறப்படுது. இதை நோட் பண்ண சொந்தக்காரங்க ரோஹித்தோட மனைவி மேல சந்தேகம் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து ரோஹித்தோட உறவுக்காரர் ஒருத்தர் இந்த உயிரிழப்புல சந்தேகம் இருக்கிறதா சொல்லி இருக்காங்க. இதுக்கடையில வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ரோஹித்தோட உடல்ல கத்திக்குத்து காயங்கள் இருந்ததா குறிப்பிட்டு இருந்துச்சு. இதனால இத கொலை வழக்கா ஃபைல் பண்ண போலீஸ் முதல்ல ரோஹித்தோட மனைவி கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க கிட்ட இருந்த செல்போனை வாங்கி ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல ரோஹித்தோட மனைவி இளைஞர் ராகேஷ் கூட அடிக்கடி பேசி இருந்தது தெரிய வந்துச்சு. இதனால ரோஹித் கொலை வழக்குல தீவிரம் காட்ட ஆரம்பிச்ச போலீஸ் இந்த வழக்குல ஒளிஞ்சிருந்த மர்மங்களை வெளியே கொண்டு வந்தாங்க. பீகார்ல உள்ள சாப்ரா பகுதியைச் சேர்ந்த ரோஹித்துக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணமாக இருக்கு. கல்யாணமான புதுசுல கணவனும் மனைவியும் நிம்மதியாத்தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா நாள் போக்குல இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்றதுன்னு ரெண்டு பேரும் நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ரோஹித் ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தார். இவர் கூட ராகேஷ்ங்கிற இளைஞரும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். ராகேஷும் ரோஹித்தும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லப்படுது. ராகேஷ் அடிக்கடி ரோஹித்தோட வீட்டுக்கு போறது, அவங்க மனைவி கூட ஜாலியா பேசுறதுமா இருந்திருக்காரு. இந்த நேரத்துல தான் ராகேஷுக்கும் அவரோட மனைவிக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து ரோஹித் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அடிக்கடி ராகேஷ வீட்டுக்கு கூப்பிடுற மனைவி அவரோட தனிமையிலையும் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் ரோஹித்துக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கு. இதனால மனைவியை கண்டிச்ச ரோஹித் ராகேஷ் கூட பழகிறதாலதான் என்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்தியான்னு கேட்டு மனைவிய சர்ற மாதிரியா அடிச்சிருக்காரு. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறமும் நீ ராகேஷ் கூட பழகுனா உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுவேன்னு மிரட்டி இருக்காரு ரோஹித். சம்பவத்தன்னைக்கு காலையில வேலைக்கு போன ரோஹித் ஆபீஸ்ல அரை நாள் விடுமுறை எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்கார். அப்போ தன்னோட மனைவியும் ராகேஷும் தனிமையில இருந்ததை பார்த்த ரோஹித் அதிர்ச்சியாகி ரெண்டு பேரையும் அடிச்சிருக்கார். பதிலுக்கு ராகேஷும் அந்த இளம் பெண்ணும் ரோஹித்தை தாக்கி இருக்காங்க. அந்த நேரத்துல திடீர்னு கிச்சன்ல இருந்த கத்தியை எடுத்துட்டு வந்த ராகேஷ் ரோஹித்தை சர்ற மாதிரியா குத்தி கொன்னு இருக்கா. அடுத்து ரோஹித்தோட சடலத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மிட் நைட்ல ரோஹித்தோட சடலத்தை பைக்ல வச்சு ரெண்டு பேரும் சடலத்தை பக்கத்துல உள்ள ரயில்வே டிராக்ல போட்டுட்டு இத ஆக்சிடென்ட்னு சொல்லி நாடகமாடி இருக்காங்க. ஆனா விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ராகேஷையும் ரோஹித்தோட மனைவியையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. லிப்ட் கேட்ட பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற இளைஞர். கழுத்தில் காலை வைத்து அழுத்தி துடிக்க துடிக்க கொன்ற பாலியல் சைக்கோ.
பெண்ணை கொடூரமாக கொன்றுவிட்டு நல்லவன் போல ஆக்டிங். கபட நாடகம் பலிக்காமல் போனது ஏன்? கொடூரன் சிக்கியது எப்படி? 11 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன? ஆம்புலன்ஸுக்கு இளைஞர் ஒருத்தர் அறக்க பறக்க போன் பண்ணி இருக்கார். சார், சிவகங்கை சாக்கோட்டை பக்கத்துல உள்ள கண்மாயில பெண் ஒருத்தங்க மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்கன்னு தகவல் சொல்லி இருக்கார். அடுத்த சில நிமிஷத்திலேயே அங்க 108 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கண்மாயில இருந்த பெண்ணை மீட்டு வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா அந்த பெண்ணை பரிசோதிச்சு பார்த்த டாக்டர்கள் அவங்க ஏற்கனவே உயிரிழந்துட்டாங்கன்னு, அந்த பொண்ணை யாரோ பாலியல் வன்கொடுமை செஞ்சு கழுத்து பகுதியில கால்களை வச்சு அழுத்தி கொண்டு இருக்கிறதா போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் மீட்கப்பட்ட ஏரியாவுல போய் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. ஆனா எந்த தகவலுமே கிடைக்கல. அடுத்து 108 ஆம்புலன்ஸுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு தேடி இருக்காங்க. அதுல 28 வயசான இளைஞர் அரவிந்தோட செல்போன் நம்பர்ல இருந்துதான் கால் வந்திருக்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு அவரை நேர்ல கூப்பிட்டு விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போ சிறுநீர் கழிக்கிறதுக்காக அந்த கண்மாய் பக்கம் போனப்பதான் சார் அந்த பெண் மூச்சு பேச்சு இல்லாம கிடந்ததை பார்த்தேன். உடனடியா 108 ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். எனக்கு அவ்வளவுதான் சார் தெரியும்னு சொல்லி இருக்கான். அவன் பேச்சுல தடுமாற்றமும் பொய்யும் இருந்ததை கவனிச்ச போலீஸ் அவனை சந்தேக லிஸ்ட்ல வச்சு ஸ்டேஷன்லேயே கொஞ்ச நேரம் இருக்க சொல்லி இருக்காங்க. திரும்பவும் ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சம்பவம் நடந்த இடத்தை சுத்தி சிசிடிவி கேமரா ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி இருக்காங்க. அப்போ அங்க உள்ள ஒரு சிசிடிவி கேமராவில் அந்த பெண்ணை ஒருத்தன் அடிச்சு மிதிச்சு மறைவான இடத்துக்கு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. நல்லா உன்னிப்பா கவனிச்சு பார்த்தப்போதான் தெரியுது அது வேற யாரும் இல்ல, ஆம்புலன்ஸ்க்கு அக்கறையா போன் பண்ணி தகவல் சொன்ன அரவிந்த் தான் அப்படிங்கிறது. அடுத்து நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடைய கட்டின காவலர்கள் அரவிந்த தனி கவனிப்பு கவனிச்சிருக்காங்க. அதுலதான் பல திடுக்கிடும் விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கு. புதுக்கோட்டை 10 வயல் கிராமம் தான் அரவிந்துக்கு சொந்த ஊர். எலக்ட்ரீஷியனா வேலை பார்த்துட்டு இருந்த அரவிந்த் வேலை விஷயமா சிவகங்கை சாக்கோட்டையில உள்ள சிறுகனா வயலுக்கு போயிருக்கான். அப்படி அங்க போனவன் வேலையை முடிச்சுட்டு பைக்ல சொந்த ஊரு திரும்பிட்டு இருந்திருக்கான். அப்போ சிறுகனா வயல் பஸ் ஸ்டாண்ட்ல அதே கிராமத்தை சேர்ந்த வடிவுக்கலைங்கிற பெண் பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா பஸ்ஸே வரல. அந்த நேரத்துல அந்த வழியா பைக்ல வந்த அரவிந்த் கிட்ட வடிவுக்கலை லிப்ட் கேட்க அவனும் வடிவுக்கலைய அவங்க சொன்ன இடத்துல விட்டு இருக்கான். அதுக்கு பிறகு அதே வழியா போன அரவிந்த் வடிவுக்கலை நின்னுட்டு இருந்ததை பார்த்து மீண்டும் பேச்சு கொடுத்ததோட உங்க ஊர் வழியா தான் போறேன், உங்களை அங்க இறக்கி விட்டுறேன்னு சொல்லவே வடிவுக்கலையும் அவன் கூட பைக்கில் ஏறி போயிருக்காங்க. அப்போ மது போதையில இருந்த அரவிந்துக்கு காம வெறி தலைக்கு ஏறி இருக்கு. அந்த நேரம் பார்த்து அந்த ஏரியாவுல ஆள் நடமாட்டமே இல்லாம இருந்திருக்கு. இதுதான் சரியான சான்ஸ்னு நினைச்ச அரவிந்த் வடிவுக்கலையை கீழே தள்ளி அடிச்சு உதைச்சு மறைவான இடத்துக்கு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிருக்கான். அங்க வச்சு வடிவுக்கலையை பாலியல் வன்புணர்வு செய்ய முயற்சி பண்ணியிருக்கான். வடிவுக்கலை அதுக்கு ஒத்துக்காம அரவிந்த் கூட மல்லு கட்டி தன்னால முடிஞ்ச அளவுக்கு தற்காத்திருக்காங்க. ஆனா நிதானத்துல இல்லாத அரவிந்த் தன்னோட கால்ல வடிவுக்கலையோட கழுத்தை மிதிச்சு அவங்கள மயக்கமடைய வச்சிருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம தன்னோட வக்கர புத்தியை காட்டி சிதைச்சு சின்ன பின்னமாக்கி இருக்கான். அதுக்கு பிறகு மூச்சு பேச்சு இல்லாம இருந்த வடிவுக்கலைய அங்க இருந்த கண்மாயில தூக்கிட்டு போய் போட்டுட்டு நல்லவன் போல 108 ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி ஒரு பெண் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறதா தகவல் சொல்லி இருக்கான். விசாரணையில இது எல்லாம் தெரிய வரவே அரவிந்த அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க போலீஸ். இந்த சம்பவம் நடந்தது 2014 ஜனவரி 15ஆம் தேதி. மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த கேஸ்ல குற்றவாளி அரவிந்துக்கு 11 வருஷம் கழிச்சு ஆயுள் தண்டனை விதிச்சு கோர்ட்டு உத்தரவிட்டு இருக்கு. விவசாய நிலத்தில் கிடந்த பெண் சடலம். நிர்வாணமாக கிடந்த சடலத்தை பார்த்து கதி கலங்கிய கிராம மக்கள். விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். பெற்ற மகளே தாயை கொடூரமாக கொன்று விவசாய நிலத்தில் வீசிய பயங்கரம். மகளே தாய்க்கும் எமராக மாறியது ஏன்?
கொலைக்கான காரணம் என்ன? குற்றவாளிகள் சிக்கினார்களா? அதிகாலை நேரம் வழக்கம் போல தன்னோட விவசாய நிலத்துக்கு போயிருக்காரு பிரகாஷ். அப்படி அங்க போன பிரகாஷ் கொஞ்ச நேரத்துல அலறி அடிச்சிட்டு ஊருக்குள்ள ஓடி வந்திருக்காரு. ஏன்னா அங்க ஒரு பெண் நிர்வாண கோலத்துல சடலமா கிடந்திருக்காங்க. உடனே பிரகாஷ் போலீஸுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்து ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க நிர்வாண கோலத்துல கண்கள் வெளியே வந்தபடி சடலமா கிடந்த பெண்ணை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. முதற்கட்டமா அந்த பெண் யாருன்னு விசாரிச்சப்போ திருப்பத்தூர் பக்கத்துல உள்ள நடுக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த 42 வயசான சின்ன காளிங்கிறது தெரிய வந்துச்சு. சின்ன காளிய யாரு கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிக்க விசாரணைய ஆரம்பிச்ச போலீஸ் நகைக்காக நடந்த கொலையாங்கிற கோணத்துல விசாரணைய முன்னெடுத்தாங்க. ஆனா அவங்க போட்டிருந்த நகைய கொலையாளி திருடிட்டு போகல. அப்போ கண்டிப்பா இது பணத்துக்காகவோ நகைக்காகவோ நடந்த கொலை இல்லைங்கிறது போலீஸுக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சது. அப்போ சின்ன காளிய கொலை பண்ணது யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு தெரியாம போலீஸ் திணறிட்டு இருந்தாங்க. சின்ன காளியோட பிள்ளைங்க, உறவினர்கள், ஊர்க்காரங்கன்னு ஏகப்பட்ட பேர்கிட்ட விசாரணை பண்ணாங்க. அப்போ சின்ன காளிக்கு நிறைய ஆண்களோட தொடர்பு இருந்ததாகவும் அதனால யாராவது அவங்கள கொலை பண்ணி இருப்பாங்களான்னு சின்ன காளியோட மகள் கீதா சொல்லி இருக்காங்க. பெத்த தாய யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க, ஆனா இந்த பொண்ணு இப்படி சொல்றாங்களேன்னு யோசிச்ச போலீஸ்காரங்களுக்கு கீதா மேல சின்ன சந்தேகம் வந்திருக்கு. அதனால அவங்கள ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போய் துருவி விசாரிச்சிருக்காங்க. காவலர்களோட கேள்விகளுக்கு கீதா மாத்தி மாத்தி பதில் சொன்னதும் அவங்க மேல சந்தேகம் அதிகமாக இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸோட விசாரணையை தாக்கு பிடிக்க முடியாம தாய் சின்ன காளிய நானும் என் கணவரும் சேர்ந்துதான் கொலை பண்ணி விவசாய நிலத்துல போட்டோம்னு சொல்லி இருக்காங்க. கீதா சொன்னதை கேட்டு ஷாக்கான காவலர்கள் பெத்த தாயை எதுக்கு கொலை செஞ்சீங்கன்னு கேட்டப்பதான் பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. நடுக்குப்பத்தை சேர்ந்த சின்ன காளிக்கு 2 மகள்கள் இருக்காங்க. மூத்த மகள் கல்யாணமாகி பக்கத்து கிராமத்துல வசிச்சுட்டு வர்றாங்க. இளைய மகள் கீதா தன்னோட கணவர் சிதம்பரத்தோட தாய் வீட்டிலேயே வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. சின்ன காளியோட கணவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி உயிரிழந்துட்டார். சின்ன காளி வீடு கட்டி இருக்க இடம் வனத்துறைக்கு சொந்தமானது. அதனால அந்த இடத்துக்கான பட்டாவை தன்னோட பேருக்கு மாத்துறதுக்காக சின்ன காளி அலைஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த இடத்தை அவங்க பேருக்கு மாத்துறதுக்கான படிவமும் வந்திருக்கு. இந்த சூழல்ல வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிற சிதம்பரம் அந்த 6 ஏக்கர் நிலத்துக்கான பட்டாவை கீதா பேர்லயோ இல்ல தன் பேர்லயோ மாத்தி தர சொல்லி இருக்காரு. அதுக்கு சின்ன காளி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. உனக்கு தான் வயசாகிருச்சே, இதுக்கு மேல சொத்தை வச்சு என்ன பண்ண போற, எங்களுக்கு கொடுத்துடுன்னு கீதாவும் தாய் சின்ன காளி கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கு சின்ன காளியோ முடியவே முடியாதுன்னு சொல்லி இருக்காங்க. அதுல இருந்து தாய்க்கும் மகளுக்கும் இடையில பிரச்சனையாவே தான் இருந்திருக்கு. சின்ன காளிக்கு நிறைய ஆண்களோட பழக்கம் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கிடையில சம்பவத்தன்னைக்கு சிதம்பரமும் கீதாவும் சேர்ந்து சின்ன காளி கிட்ட மறுபடியும் சொத்துக்காக சண்டை போட்டு இருக்காங்க. அப்போ ஆத்திரமடைஞ்ச சிதம்பரம் மாமியார் சின்ன காளியோட கழுத்தை நெரிச்சு துடிதுடிக்க கொண்டு இருக்கான். அதுக்கு மகள் கீதாவும் உடந்தையா இருந்திருக்காங்க. கோபத்துல கொலை செஞ்சிட்டோமேன்னு நினைச்ச 2 பேரும் போலீஸ்ல சிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சடலத்தை பக்கத்துல உள்ள பிரகாஷோட விவசாய நிலத்துல தூக்கிட்டு போய் போட்டு இருக்காங்க. சின்ன காளி போட்டிருந்த ஆடைகளை எல்லாம் கலற்றி நிர்வாண கோலத்துல சடலத்தை வீசி இருக்காங்க. ஏன்னா சின்ன காளி நிர்வாண கோலத்துல இருந்தாதான் தகாத உறவுல இருந்த யாரோ தான் அவரை கொலை பண்ணி போட்டிருப்பாங்கன்னு சொல்லி நாடகம் ஆடலாம்னு திட்டம் போட்டுத்தான் கீதா இந்த வேலையை பார்த்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது நடுராத்திரி 12 மணிக்கு. போலீஸ் நடத்தின விசாரணையில கீதா எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு கீதாவையும் அவங்களோட கணவன் சிதம்பரத்தையும் கைது செஞ்சு தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறு. மனைவியை அடித்து கொலை செய்துவிட்டு சடலத்தை தூக்கில் தொங்கவிட்ட கணவன். கொலைக்கான காரணத்தை வீடியோவாக பதிவு செய்து அதனை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைத்ததால் அதிர்ச்சி. விசாரணைக்கு பயந்து கணவனும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சோகம்.
மனைவியை கொலை செய்யும் அளவுக்கு குடும்பத்திற்குள் அப்படி என்ன பிரச்சனை நடந்தது என்ன? நைட் நேரம் பக்கத்து வீட்டு இளைஞர் ஒருத்தர் மொபைல்ல வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருந்திருக்கார். அப்போ பாலாஜிங்கிற நபரோட ஸ்டேட்டஸ பார்த்திருக்கார். அதுல பாலாஜி தற்கொலை பண்ணிக்க போறதா பேசி இருந்திருக்கார். இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த பக்கத்து வீட்டு இளைஞர் உடனடியா பாலாஜியோட வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போயிருக்கார். அப்போ பெட்ரூம்ல பாலாஜியும் அவங்களோட மனைவி சந்தியாவும் தூக்கல பிணமா தொங்கி இருக்காங்க. 2 பேரும் உயிரிழந்து கிடக்கிறத பார்த்து திகச்சு போய் நின்ன அப்பகுதி மக்கள் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் 2 பேரோட சடலங்களையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுல சந்தியாவோட சடலத்துல காயங்கள் இருந்ததா குறிப்பிட்டு இருந்துச்சு. இதனால இத கொலைன்னு வழக்கு பதிஞ்ச போலீஸ் 2 பேரும் எப்படி உயிரிழந்தாங்கிறத பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. தெலங்கானாவில் உள்ள கணபுரம் கிராமத்தை சேர்ந்த பாலாஜி கூலி தொழிலாளியா வேலை பார்த்துட்டு இருந்தார். இவருக்கு கல்யாணமாகி ஒரு மகள் இருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி பாலாஜியோட முதல் மனைவி உடல்நலக்குறைவால உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாலாஜி தன்னோட மகளோட தனியா வாழ்ந்துட்டு இருந்தார். இதுக்கிடையில பாலாஜியோட வீட்டுக்கு போன சொந்தக்காரங்க, இப்படியே எத்தனை நாள் தான் தனியா வாழ போற, நீ 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் எதிர்காலத்துல உன்னையும் உன்னோட மகளையும் உன் மனைவி நல்லபடியா பார்த்துப்பான்னு சொல்லி இருக்காங்க. அதுபடி பாலாஜி அதே பகுதியை சேர்ந்த சந்தியாங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணி இருக்கார். ஆரம்பத்துல சந்தியா கணவன் மேலையும் அவரோட மகள் மேலையும் பாசமா தான் இருந்திருக்காங்க. கணவனின் முதல் மனைவியோட மகளை தன்னோட மகள் மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க. ஆனா நாள் போக போகத்தான் சந்தியாவோட உண்மை முகம் வெளியில வந்திருக்கு. பாலாஜி தன்னோட மகள் மேல ரொம்ப பாசமா இருந்திருக்கார். சந்தியாவை விட முதல் மகள் மேலதான் பாலாஜி பாசத்தை காட்டியிருக்கார். இதனால கணவன் மேல வெறுப்பான மனைவி சந்தியா கணவன் கூட அடிக்கடி சண்டை போட்டு இருக்காங்க. பொது இடத்துல வச்சு கணவனை தகாத வார்த்தையில திட்டுறது, அவர்கிட்ட வாக்குவாதம் பண்றதுன்னு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. பாலாஜி தன்னோட குடும்பத்துக்காக ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சந்தியா தன்னோட கணவன் கூட தொடர்ந்து சண்டை போட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி பாலாஜியோட மகளையும் சந்தியா அடிச்சு சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது பாலாஜிக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு பிறக்கலனாலும் அவளை உன் மகள் மாதிரி பார்த்துப்பன்னு நினைச்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணேன். ஆனா நீயே இப்படி அவளை கொடுமைப்படுத்துவன்னு நினைச்சு கூட பாக்குறன்னு சொல்லி மனைவிய கண்டிச்சிருக்கார். இதனால கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. பாலாஜி கூட சண்டை போட்ட மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு தன்னோட தாய் வீட்டுல வசிக்க ஆரம்பிச்சாங்க. சம்பவத்தன்னைக்கு பஞ்சாயத்து தேர்தலுக்கு ஓட்டு போறதுக்காக சந்தியா கணவனோட கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ சந்தியாவை சமாதானமா பேசி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காரு பாலாஜி. வீட்டுக்கு போன அடுத்த நொடியே 2 பேருக்கும் இடையில மீண்டும் சண்டை வந்திருக்கு. மனைவியோட பேச்சை கேட்டு கோபமான பாலாஜி அவங்கள போட்டு சர்றமாரியா தாக்கி இருக்காரு. இதுல நிலைகுலைஞ்ச சந்தியா தலையில பலத்த காயமடைஞ்சு உயிரிழந்துட்டாங்க. அடுத்து சந்தியாவோட கழுத்துல கயிறை கட்டி அவங்கள தூக்குல தொங்க விட்டுருக்காரு பாலாஜி. சந்தியாவோட கொலைக்கு அப்புறம் போலீஸ் விசாரணைக்கு பயந்த பாலாஜி மனைவியின் டார்ச்சரானதான் இந்த கொலையை செஞ்சேன்னு இப்போ தானும் தற்கொலை செஞ்சுக்க போறேன்னு வீடியோ பதிவு பண்ணி அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காரு. அதுக்கடுத்து அதே ரூம்ல தூக்குமாட்டி சூசைட் பண்ணிக்கிட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் 2 பேரோட சடலங்களையும் மீட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ரத்தம் கொதிக்க ஆவேசமாக பள்ளிக்கு வந்து ஹிந்தி ஆசிரியரை நைய புடைத்த பெற்றோர். கையெடுத்து கும்பிட்டபடியே கூனி குறுகி நின்று கொண்டிருந்த ஆசிரியர். பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியரை பெற்றோர் புரட்டி எடுத்தது ஏன்? அப்படி என்ன செய்தார் அந்த ஆசிரியர்? பின்னணி என்ன? பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்வி முக்கியம்னு நினைச்சு ஒவ்வொரு பெற்றோரும் எப்பாடுபட்டாச்சும் பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு படிக்க அனுப்பிடுறாங்க. வீட்டை ஒட்டி இருக்கிற கடைக்கு கூட பெண் பிள்ளைங்களை தனியா அனுப்பாத பெற்றோர் பாடம் சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்களை நம்பி மட்டும்தான் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் பிள்ளைங்களை தனியா அனுப்புறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஸ்கூல்லையே பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா வேற எங்க தான் பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பான இடம்னு கேள்வி எழுப்பி இருக்காங்க பெற்றோர்.
கடலூர் பண்ருட்டியில இயங்கிட்டு வர பிரைவேட் ஸ்கூல்ல சங்கருங்கிறவரு ஹிந்தி ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவரு அந்த ஸ்கூல்ல படிக்கிற மாணவிகள் கிளாஸ் ரூமுக்கு போகும்போதெல்லாம் அங்க உள்ள மாணவிகளோட கையை தொடுறது, கன்னத்தை தொடுறதுன்னு அத்துமீறி நடந்ததா சொல்லப்படுது. 9 வயசு சிறுமிகள் அப்படிங்கறதால ஆசிரியர் எந்த எண்ணத்துல தொடுறாருங்கிறத அவங்களால சரியா புரிஞ்சுக்க முடியாம இருந்திருக்கு. ஆனா நாளாக அந்த ஆசிரியரோட பேச்சும் எல்லை மீறி போயிருக்கு. ஒரு நாள் வழக்கம் போல வகுப்புக்குள்ள போன ஆசிரியர் சங்கர் கிளாஸ்ல உட்கார்ந்திருந்த ஒரு சில மாணவிகள் கிட்ட போய் பாலியல் உறவு பத்தி பேசியிருக்கார். சார் பாடத்தை சொல்லி கொடுக்காம கண்டதா பேசுறாருன்னு மாணவிகள் எல்லோரும் யோசிச்சிருக்காங்க. ஆனா ஆசிரியரோட தகாத பேச்சு அப்பவும் அடங்கல. எல்லை மீறி இருக்கான் சங்கர். வீட்டுக்கு போன மாணவிகள் தங்களோட பெற்றோர்கிட்ட ஹிந்தி சார் எங்க கிளாஸுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறாருன்னு சொல்லி இருக்காங்க. இதை கேட்டதும் ஆத்திரத்தோட உச்சிக்கே போன பெற்றோர் நேரா ஸ்கூலுக்கு போய் அங்க இருந்த ஹிந்தி ஆசிரியர் சங்கரை கேள்விகளால துளைச்சிருக்காங்க. அதே நேரம் அங்க ரத்தம் கொதிக்க வந்த 1ஆம் வகுப்பு சிறுமியோட பெற்றோர் அந்த ஹிந்தி ஆசிரியர் சங்கரை சரமாரியா தாக்கி இருக்காங்க. ஏன்னா 1ஆம் வகுப்பு சிறுமிய தனியா கூட்டிட்டு போய் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கான் அந்த சங்கர். அதை கேட்டதும் அங்க இருந்தவங்க ஹிந்தி ஆசிரியரை சரமாரியா தாக்கி இருக்காங்க. வாங்கின அடியில வலி தாங்க முடியாம கூனி குறுகி நின்னுட்டு இருந்த ஆசிரியரை பெற்றோர் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. போக்சோ சட்டத்துல கேஸ் ஃபைல் பண்ணி சங்கரை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வேற யார் கிட்ட எல்லாம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு இருக்கான்னு துருவி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சங்கரை கூண்டுல ஏத்தி மிக கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிறது தான் எல்லோரோட கோரிக்கையாகவும் இருக்கு. சங்கரோட சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பள்ளி நிர்வாகம் அவரை பணியிடை நீக்கம் செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும், பார்க்கலாம். அடுத்த நிகழ்தகவில் நிகழ்தகவு.